முன்பதிவு டோக்கன். ஏய் ஏமா என்கிட்ட பேசுவதற்கு ஒருவரை காணவில்லையே. இதெல்லாம் பார்த்தேன்னா சர்கார் முட்டுகளாட்டு மாதிரி இது. நான் யார் இடத்தில் போய் பேசுவது? இந்த ஊரு கவுண்டரிட்டு போவ. ஆமா என்கிட்ட பேசுறதுக்கு நான் ஆள் வேணுமா? அதான் பரவாயில்ல ஜாயின் பண்ணுவேன். அக்கா சொல்லுங்க. அக்கா நீ தம்பி ஆமாடா. என்னக்கா உனக்கு வேணும்? உனக்கு என்ன கவலை, என்ன குறை? ஒண்ணு இல்லைங்க, என்கிட்ட பேசுறதுக்கு ஒரு ஆள் வேணும். உங்ககிட்ட பேசுறதுக்கா? அடாடா, நான் போவாத ஊரு இல்ல, போவாத இடம் இல்ல, உனக்காக தொடர்றதுக்கு எங்க போட்ட கேளு. தெரியுமா? சொல்லு தம்பி. ஓமலூர் போனே. ஓமலூர்ல ஃபர்ஸ்ட் போய் இருக்காங்க. சரி. அட அங்க போய் பார்த்தா ஒன்று செட்டோட எல்லாம் பிச்சைக்காரங்களா இருக்காங்க. அப்புறமேட்டு இந்த சைடு போன தாரமங்கல் சைடு அங்கதான் ஒரு ஆள் கரெக்டா ஒரு ஆள் இருந்தா. அப்படியா? உங்ககிட்ட பேசுறதுக்கு அருமையான ஆளு. அப்படியே தாரமங்கல பார்த்தா தொங்குறாங்க எல்லாரும். தூக்கலையா? தூக்கு. ஆனா தூக்குல டவர் கம்பத்துல அப்படியே தொங்க தொங்க. நானும் பார்க்க அப்படியே நினைச்சிட்டேன் இவன் தான் உங்களுக்கு கரெக்டான ஆளு அப்படின்னு நினைச்சேன். பெருமை சொல்றோம். உடனே கூட்டிட்டு வந்துங்க. போய் பாத்துட்டீங்களா? ஐயா நல்லா பேசுவா. அட கொஞ்சம் நாய் கூட இருக்கு, கொஞ்சம் தள்ளியே பேசுங்க. சரியாக்கிட்டுங்க. ஏன்னா ஆரப்பால் மௌனியை பாரு, ஒரு பொம்பளை பார்த்து இப்படியா மேல வந்து ஏறுவேன்? டேய், ஒரு பெண்களை பார்த்தா ரசிக்கணும் முதல்ல. என்ன நச்சுக்கோயோ? தேவடிய விட்டு பையன் எதெல்லாம் பிடிக்கும்? நீ தான் நச்சுக்க சொன்ன. ஒரு பாட்டு பாடி ரசிக்க சொன்னேன். பாட்டா? எந்த பாட்டு கேக்குற? உனக்கு எப்படி பாடுறதுக்கு பிடிக்குமா பாடு. பாட்டு 3 பாட்டு தான் கை வச்சிருந்துச்சு. அதுவும் ஒரு 10 நாள் கூத்துக்களும் எல்லாம் மறந்து போயிட்டேன். சரி வீட்டுக்கு போ. இருக்கிறது காட்டுறா. இது டூயட் சாங் ஐயா. பாடு பாடுறா. ஜாயின் பாட்டு பாடணும். நான் நல்லா எனக்கு தெரியும். நான் எங்க மந்தாம் தடுத்து வச்சு அடிக்கிறேன். வரணும். வரேன் அப்படி வரேன். பாடு. நல்லா கேட்டுறேன். கத்தி எடு. உள்ள விட்டா தான் நல்லா இருக்கு. சரி மூணு அண்ணா பாடு. எடுத்து காட்டுறா. நான் பூவேடுத்தி வைக்கணும் பின்னால நான் கீரை போச்சு கணிந்தனால ஓ மச்சா மச்சா ஓ மச்சா மச்சா மல்லி மச்சா மச்சா திலே என்னடி உண்டாச்சி நான் பூவேடுத்தி வைக்கணும் பின்னால ஏ மச்சா மச்சானே மச்சா மச்சானே மச்சா மச்சான் சொல்லு. அட மச்சான் மச்சான் செல்வனோ இது புடிச்சி வச்சோம். பாவம் நம்பானாலும் இனிட்டா கூத்த முத வந்திருக்குது பாவம். இந்த பாட்டெல்லாம் பிடிக்கல எனக்கு. கட்டுனா இவள கட்டுனடா கட்டுனா இவள கட்டுனடா இல்லே கட்டுனாலே கட்டுனடா இவன் நடிய பாக்குறடா அழகி நடிய பாக்குறடா கட்டுனா இவள கட்டுனடா இல்லே கட்டுனது நீ வந்தீனா உங்கடா பல்லக்காரரே எல்லாமே எந்திரிச்சு வந்திருக்கீங்க. ஏன் எதுக்கு என்ன கட்டணவன் பார்க்கணும்னு அதுக்குதான். அண்ணா ஏங்கண்ணா ஏதோ சொல்லிட்டு என்னடா பாட்டு பாடி இருந்தேன். எப்படி பாடின? கட்டணம் எவ்வளவு கட்டணும்டா? என்ன கட்டணும் சொல்லி நான் உண்டான இதுல நான் உனக்கு அவளை கட்டணும் நான் தானே ஒரு டைம் பண்ணுடா. என்ன அதுக்கு வாஞ்சனி சொல்றியா? நீ தானே அப்படி சொன்ன. எத்தனை பேர் அப்படி கிளம்பிக்கிறீங்க? 4-5 பேர் இருக்கிறோம். 4-5 பேர் கொடுத்தா நான் தாங்கும்னா நீ தான் ஏதோ கொடுக்கறா தானே வந்தேன். பாட்டு அப்படி பாடுனே ஒண்ணு இந்த பிள்ளை நீ கட்டுறீங்க. ஆமாடா சமாளிக்க முடியாது. ஏன்னா அப்படி சொல்ற? அக்கா நீ தான் அக்காவா? பணம் போகட்டும். போகட்டும். நாமளே பேசிக் கொண்டால் நெறிய நேராகும். இன்னும் நாட்டுக்கு நாடு மகா நாடு பேரும் பெருமை சிறந்த ஊரு பேர். அதான் இது கேக்குறியா? வேப்பங்க இல்ல நோட்டீஸ் இத பாருடா.
வேலைக்கவுண்டனூர் என்றால் நம்மளுக்கு தாய் திருநாடு. இங்க கந்து விட்டுக்கிறல வந்து எடுத்துக்கிற சரி. தாய் திருநாட்டிலே ஆமா நான் வந்திருக்கும் ஆனா பிறந்த அப்பமார்கள் பெண்ணா பிறந்த எழுதுமை தாய் மாதர்களுக்கு முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் வணக்கம் வணக்கம். இது எதற்காக நாடகம் நடக்க செய்திருக்கிறார்? ரங்கநாதன் ஐயா ஐயாவாகிய இன்னும் வாழ்ந்து புகழ் பெற்ற ஆமா ரங்கநாதன் ஐயா அவர்கள் ஆமா மாண்டு படைந்த காரணமாக சரி இன்று ஓரிரவு நாடகம் அரங்கேற்றம் ஆமா செய்திருக்கிறார். எப்படி தெரியுமா? ஸ்ரீ மகாபாரதத்தில் ஒரு பாகமாக விளங்கக்கூடிய இன்று வைத்துள்ள நாடகம் அபிமன்னன் கொன்ற மாலை. சரி நாடகத்தில் அந்த தர்பார் வந்திருக்கும் பொழுது நான் யார், என்னுடைய பெயர் என்ன, என்ன நடக்க போகிறது, ஓவலூர் ஸ்டேஷன்ல கேஸ் நடக்கும். என்னை கொண்டு என்ன நடக்க போய் சொல்லாயா பெருமை தான் தெரிஞ்சிருக்குமே. எங்கம்மா தெரியுது? ஏன் ஒண்ணும் தெரியல. பின்னாடி மக்கள் சத்தம், பின்னாடி மத்தள சத்தம், ஒரு காது சீக்காது ஒரு காது கேட்காது. என்னுடைய பெயர் பெயர் பெருமை தானில் மிகுந்த அருமை மாதர்கள் சோழ. சரி பல பருவமுள்ள சோழ உயிர் போல உயிரை போல. என் பெயர் தான் பான்மதி பெருந்தருவாள் என்று சொல்வார். உங்களுடைய பேர் தான் பான்மதி பெருந்தருவாள். பெருந்தருவான்னு அப்படி பான்மதி பெருந்தருவாளாக இருந்தால் நான் எப்படி பிறந்தேன்? நீ பிறந்தத்தை காட்டுமா? யாராலும் பிறக்கப்பட்டுள்ளது சொல்லட்டுமா?
நான் பிறந்தது எப்படி? எப்படி ஐயா? மர்கரிசி ரிஷி என்பவர் ஒரு முனிவர். சரி, அந்த மர்கரிசி முனிவருடைய ஏகத்திலே சரி நாங்க 2 பெண் குழந்தைகள் பிறந்தோம். அட 2 பெண் குழந்தைகள். யார் யாருமா? என் பெயர் தான் பான்மதி. சரி. என் தங்கை சுபத்திரை. சுபத்திரை. உண்மைதான். சரி. எப்படி 2 பேர் பிறந்து எங்களை வளர்ச்சி வாலிபம் செய்தது யார்? யாரம்மா? என்னை வளர்ச்சி வாலிபம் செய்தது அதனாகிய பலராமனும் ரேவதி வளர்ச்சி வாலிபம் செய்தார். யார்? உங்களை. பலராமனும் ரேவதியும் அப்படி வளர்ச்சி வாலிபம் செய்து தங்கை 2 பதினாலோட பருவம் அடைந்த உடனே சரி எனக்கு திருமணம் அடைந்து விட்டது. அட திருமணமாகி விட்டது. உண்மையாக கணவர் யாரு? மணவாளன் சுட்டிய கணவர் யார் தெரியுமா? யாரம்மா? சக்கர பத்திரிகை தேன் மாறி பொழிந்து அடட கீழே விழுகும் பொழுது அதை தொட்டு நாவிலே வைத்தால் எவ்வளவு தித்திப்பாக இருக்கும். அதனுடைய கீழே விழுந்து அந்த திருச்சி பாருங்க. அக்கறை போய் அவ்வளவு ஒரு தித்திப்பா இருக்கும். அது போல என் கணவனுடைய பெயர் சொல்லும் பொழுது அடட அவ்வளவு தித்திப்பாக இருக்கும். சரி எப்படியாப்பட்டவர் தெரியுமா? எப்பேற்பட்டவர்? சொல்லட்டா? என்னுடைய கணவர் வணங்காத முடி வணங்காத முடி இணங்காத நெஞ்சம். வணங்காத முடி இணங்காத நெஞ்சம். அடியே அரவல் கொடி படைத்த என் கணவர் தான் அஸ்தாபுரத்து மாமன்னனாக விளங்கக்கூடிய அஸ்தாபுரத்துக்கு 8ஆம் சக்கரவர்த்தி. சரி என் கணவரோ மாமன்னர் துரியோதனன். யாரு? மாமன்னர் துரியோதன மன்னனா? உண்மைதான். அம்மா துரியோதன மன்னனை இந்த பான்மதி பிறந்துருவாள். திருமணம் செஞ்சு உங்களுக்கு எத்தனை குழந்தை பாக்கியம்? அப்படியா? அப்படி என் கணவரை திருமணத்தை செய்து எனக்கோ 2 குழந்தைகள். யார் யாரு? 2 தேர் ஒன்றா சிறந்தபடி என் மகன் லக்கினகுமாரன், லக்கினகுமாரன், என் மகள் லட்சுமணாதேவி. லட்சுமணாதேவி இப்படி 2 குழந்தைகளை பெற்றெடுத்து அஸ்தாபுரத்திலே கணவனுடனே சீரும் சிறப்புடனே வாழ்ந்திருக்கிறேன். அப்படி இருந்தாலும் இதை தினத்திலே நீ வந்த விவரம் என்ன? அது சீக்கிரமா உன் கணவரை வளம் கூடயே துரியோதனன் உடனடியே உங்களை கூட்டு வர சொன்னார். அழைத்தார். ஆமா போய் பார்க்கலாம். ஆமா போலாம்.